கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இது ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது பாருங்க, எல்லாமே ஒரு கனெக்டடா இருக்கு பாருங்க. இந்த பாம் பிளாஸ்ட் வந்து நேத்திக்கு 6:52க்கு ஹரியானா ரெஜிஸ்டர்ட் i20 கார்ல அது வெடிச்சிருக்கு. 4 நிமிஷம் 6:52க்கு பிளாஸ்ட் ஆயிருக்கு. டாக்டர் உமர் முகமதுன்னு ஒருத்தர் கார்ல இருந்திருக்காரு. இதெல்லாம் புடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு பேனிக் ஆகி அந்த ட்ரிகர் அமுக்கிட்டாரு. ஏன்னா அதெல்லாம் சூசைட் பாம்பிங் தான். லக்னோவில், குஜராத்ல, இதுல ஃபரீதாபாத்ல, மகாராஷ்டிரால இதெல்லாத்துலயும் அவங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. 3000 கிலோங்க, கிட்டத்தட்ட 3000 kg அமோனியம் நைட்ரேட். எவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணலாம் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு விமானத்தையே வெடிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஆதில்னு ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் ஆதில் ராத்தர்னு, அவர்கிட்ட இருந்தே இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் ராத்தர் வந்து அவர் ஹாஸ்பிட்டல், அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில், ஜம்மு காஷ்மீர் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டராக இருக்காரு. அவர் ஒரு ராத்திரி என்ன பண்ணியிருக்காரு, ஜெய்ஷி முகமதுக்காக போஸ்டர் ஒட்டிருக்காரு. அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் ஜெய்ஷி முகமது ஆளு அப்படின்னு. இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவர்கிட்ட இருந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பாகிஸ்தானோட கண்டிப்பாக தொடர்பு இருக்கிற ஒரு இதுவாக தான் எனக்கு தெரியுது எனக்கு வந்து. ஏன்னா இது ஜெய்ஷி முகமது கூட லிங்க் இருக்குது. அன்சார் கஸ்வா அல் ஹிந்துன்னு ஒரு இயக்கம், அது ஜெய்ஷி முகமது கூட லிங்க் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இது ஒரு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், நேற்று டெல்லியில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் கிட்டத்தட்ட அது அப்படிதான் சொல்லணும். அது எப்படி பார்க்குறீங்க? நடந்தது என்ன சார்? நேற்று நடந்த பாம் பிளாஸ்ட் ரொம்ப வருத்தத்தக்கக்கூடியது. 2011க்கு அப்புறம் டெல்லியில் நடந்த மிக கோரமான சம்பவம் இது. இது ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பாருங்க, எல்லாமே ஒரு கனெக்டடாக இருக்குது பாருங்க. இந்த பாம் பிளாஸ்ட் வந்து நேற்றுக்கு 6:52க்கு ஹரியானா ரெஜிஸ்டர்ட் i20 கார்ல அது வெடிச்சிருக்கு. அது எப்படின்னா, இது வந்து பதர்பூர் பார்டர்லேருந்து வந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்துச்சு, நான் ஃபோட்டோ கூட காமிச்சிருக்கேன். பதர்பூர் பார்டர்லேருந்து வந்திருக்கு. வந்து 3 மணி நேரம் சுனேரி மஸ்ஜித்னு ஒன்று இருக்குது அங்கே ரெட் ஃபோர்ட் கிட்ட. 3 மணி நேரம் சுனேரி மஸ்ஜித் கிட்ட பார்க்கிங்கில் இருந்திருக்கு. 3 மணி நேரம் பார்க்கிங். அப்புறம் அந்த 6:48க்கு எடுத்திருக்காங்க. 4 நிமிஷம் 6:52க்கு பிளாஸ்ட் ஆயிருக்கு. இதுல வந்து ட்ரேசஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, புல்வாமால இது புல்வாமா அட்டாக்கோட ஏதோ அந்த ஒரு புல்வாமா அட்டாக் மாதிரி அந்த ஒரு பிளானிங் இருந்திருக்குது. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இது வந்து டாக்டர் உமர் முகமது ஜமீல் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட் பிடிச்சிருக்காங்க தோஜின்னு ஒரு இடத்துல. இது கண்டுபிடிச்சி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஃபத்தேபூர் தாகான்னு ஒரு இடத்துல இன்னொரு 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாம் எக்ஸ்ப்ளோசிவ் மேக்கிங் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் இந்த அமோனியம் நைட்ரேட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெய்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த ரெய்ட் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பேனிக் ஆகி டாக்டர் உமர் காலித்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த கார் உள்ள. உமர் முகமதுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த கார், அந்த பிளாஸ்ட் ஆன அந்த கார் உள்ள உமர் முகமது அவர் ட்ரிகர் பண்ணி பிளாஸ்ட் பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ செய்திகள் வெளியாகுது. இதெல்லாம் தற்கொலைப்படை. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கார் டிரைவர் வந்து ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கான். அந்த கார் ஹரியானா ரெஜிஸ்டர்ட் காரு. அது வந்து அந்த கார் வந்து யார் பேர்ல இருக்குன்னா, முகமது சல்மான் ஒருத்தர் வந்து குர்காவில், ஹரியானாவில் குர்காவ் நார்த்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது காரு. அந்த கார் வந்து புல்வாமால தாரிக்னு ஒருத்தர்கிட்ட வித்திருக்காங்க அந்த காரு. இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, அந்த அன்சர் கசாத் உல் ஹிந்த் அப்படின்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து ஜெய்ஷி முகமது கூட தொடர்பு இருக்கிற ஒரு இயக்கம் அது. அதோட டாக்டர் முசமில் அகமது அப்படின்றவர் தான் டாக்டர் வந்து அவர் அல்ஃபலா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபரீதாபாத்ல இருக்கு. அவரோட இடத்துல இருந்தும் ஷாஹின் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்தும் இந்த அமோனியம் நைட்ரேட்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க ஃபரீதாபாத்ல. இந்த கார் வந்து பதர்பூர்லேருந்து வந்திருக்கு. பதர்பூர் பார்டர் வந்து ஃபரீதாபாத்லேருந்து பதர்பூர். ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ரேட் பிடிச்சது, ரைட் பண்ணது, ப்ளஸ் இது இல்லாமல் ஜுபேர்னு ஒரு இன்ஜினியரை வந்து
ஹங்கர்கர்னு ஒருத்தரை வந்து மகாராஷ்டிரா ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து பிடிச்சிருக்காங்க. அவன் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஆன்டி டெரரிஸ்ட்காக இது பண்ணியிருக்கான். இது இல்லாமல் குஜராத்தில் மொய்னுதீன் ஒருத்தர் வந்து ரெசின் கெமிக்கல் வந்து தயாரிச்சுருந்துருக்காங்க. அவரையும் கேப்சர் பண்ணிருக்காங்க. அவர் எதுக்கு அந்த ரெசின் எதுக்குன்னா தண்ணியெல்லாம் கண்டாமினேட் பண்ணணும் அப்படின்னு, வாட்டர் கண்டாமினேஷன் பண்ணணுன்றதுக்காக அந்த ரெசின் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்க, குஜராத்தில் பிடிக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் பிடிக்கிறாங்க, லக்னோவில் ஒருத்தர் இந்த இதே முகமது ரெசின் வந்து லக்னோவுக்கும் போயிட்டு பிரசாதத்தெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செய்திகள் வெளியே வந்தது, அது டெய்லி ஹண்ட்ல வந்தது செய்திகள். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு தீவிரவாத சதி மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ இந்த ட்ரேசஸ்லாம் இப்போ அந்த ஃபோரன்சிக் லேபரேட்டரியில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த FSSL அந்த பிளாஸ்ட் ஆனது வந்து அமோனியம் நைட்ரேட் ட்ரேசஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இது எல்லாமே வந்து ஒரு சதி திட்டம். அண்ட் மோரோவர் இந்த முகமது சல்மான் ஒருத்தர் சொன்ன இல்லையா, அவரெல்லாம் வந்து இப்போ எல்லாரும் பிடிச்சிருக்காங்க. அவரெல்லாம் இப்போ இது பண்ணி அவரெல்லாம் டீடைன் பண்ணியிருக்காங்க போலீஸு. இது எப்படி ஆங்கிள் இருக்குது அப்படின்னு, எந்த மாதிரி ஆங்கிளில் போகுது அப்படின்றது பார்க்கணும். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு தீவிரவாத தாக்குதல் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா இன்னும் அது ஃபுல் விவரங்கள் வெளில வரல, பட் இது ஒரு தீவிரவாத தாக்குதல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சுனேரி மஸ்ஜித்ல வெயிட் பண்ணிருக்கேன் அந்த கார். எதுக்கு சார் அந்த வெயிட் பண்ணது? உள்ள லோடு ஏத்துறதுக்கா? இல்ல இருக்கலாம், நம்மளுக்கு எதுவும் தெரியாது. 3 hours அங்க பார்க் பண்ணிருக்கு. டெல்லி வந்து எவ்வளவு பெரிய சேஃப்டியான, இந்த நேரமும் போலீஸ் பாதுகாப்போட இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அதை சொல்றேன்ல. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த ரெய்ட்ஸ் எல்லாம் பிடிச்சாங்கல்ல, இப்போ இங்க ஒரு 2900 crore தோஜ்ல பிடிச்சது, ஃபரிதாபாத் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஃபத்தேபூர் தாகான்னு ஒரு இடத்துல வந்து ஒரு 350 கிலோ இந்த அமோனியம் நைட்ரேட் பிடிச்சிருந்த IED எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிடிச்சதெல்லாம் வந்து டாக்டர் உமர் முகமதுன்னு ஒருத்தர் கார்ல இருந்திருக்காரு. இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு பேனிக் ஆகி அந்த ட்ரிகர் அமுக்கிட்டாரு. ஏன்னா அதெல்லாம் சூசைட் பாம்பிங் தான். இந்த வெடிச்சதுல பாத்தீங்கன்னா அதுவும் என்னன்னா கரெக்டா வந்து ஸ்லோ மூவிங் அந்த ரெட் ஃபோர்ட் சிக்னல் கிட்ட வந்திருக்காங்க. அந்த சிக்னல் கிட்ட வரும்போது சுனேரிபால 6:48 எடுத்திருக்காங்க. அங்கேருந்து ரெட் ஃபோர்ட் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல நார்த் கேட் இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன், அது கிட்ட சிக்னல் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது ஸ்லோவா போயிட்டு இருக்கும்போது க்ரௌடட் ஏரியா, அந்த பேனிக்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எல்லா பக்கமும் பிடிச்சிட்டாங்க. எப்படியும் இதுவும் பிடிக்கப்படலாம், கண்டிப்பா இது பிடிக்கப்படலாம். இது வந்து இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் நிறைய போகும். நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, ஒன்னொன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி எல்லாருமே உள்ள பூந்துருக்காங்க. இது ரொம்ப ஹைப். பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கூட வந்து இது கண்டம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து இதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்லா அடிப்பட்டவங்கலாம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும். இது வரைக்கும் 9 பேர் செத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க கார்லாம் வந்து ஷேட்டர் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சிருக்கு. ஸோ இதனால என்னன்னா இவ்வளோ 2011 அப்புறம் இது ஒரு டெல்லியில் தலைநகரத்தில் வெடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறுதல் நடந்திருக்கு. பட் அது சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. பட் இட்ஸ் நாட் டூ. ஏன்னா இது வந்து பேனிக் ஆகி தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதுல இவ்வளோ சீஷர்ஸ் பிடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய பிளாஸ்டா இருந்திருக்கும். 4 நாள் முன்னாடி போன வாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமோனியம் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் பிடிச்சிருக்காங்க. இந்த மொய்னுதீனை பிடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நடந்தது. இது வந்து அது கூட தொடர்பான ஒரு இதுதான். எல்லாத்தையும் பிடிச்சாங்க, நம்மளே பார்த்துருப்போம். இத்தனை கிலோன்னு சொல்லி பிடிச்சாங்க. இந்த இடத்துல கோட்டை விட்டதுக்கான காரணம் நீங்க என்ன சார் பாக்குறீங்க? கோட்டைவுட்ல அதான் சொல்றேன், இது வந்து கோட்டைவுட்ல சொல்றேன் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ஒரு வந்திருக்கும். பை த டைம் தே குட் ரியாக்ட். இது வந்து ஒரு அசம்பாவிதம் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ புல்வாமா அட்டாக் கூட நம்ம வந்து எல்லாமே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. எல்லாம் தெர் மஸ்ட் பி சம் சார்ட் ஆஃப் டிலேட் ரியாக்ஷன். அந்த ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. பட் இது வந்து இட் வில் நாட் கோ அன்ஆன்சர்ட். கண்டிப்பாக நம்ம பிரதம மந்திரி வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதுக்கான தக்க பதிலும் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஏன்னா இது வந்து இன்னசென்ட் சிவிலியன்ஸ் அகைன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் அவங்க 6:30 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, மண்டே அதுவும் 6:30 மணிக்கு ரெட் ஃபோர்ட் வந்து கன்ஜஸ்டட் ஏரியா, ஓல்ட் டெல்லி கிட்ட ஏரியா. அந்த ஏரியாவில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகிற டைம் 6:50 6:45 வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற டைம். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து சடனாக அது வந்து ஒரு உலுக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் இதையும் கடந்து வரும் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, அப்புறம் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எல்லாருமே வந்து இமீடியட்டாக அதுக்கு வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம்ஸும் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் இமீடியட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதில் என்ன ஆங்கிள், இது கண்டிப்பாக ஒரு டெரரிஸ்ட் ஆங்கிள் மாதிரி தான் இருக்குது.
பட் இன்னும் அதை டீப்பா ப்ரோப் பண்ணி இது எப்படின்றத இன்னும் போக இல்லை டெரரிஸ்ட் ஆங்கிள் மாதிரி தான் இருக்குன்னு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதிகாரப்பூர்வமாக தகவல் வரலங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு கேஸில் I-20 காரில் கேஸ் வெடிச்சாலும் இந்த மாதிரி பக்கத்து காரும் வெடிக்கிற அளவுக்கு இல்லை. அதுதான் சொல்கிறேனே சார், இது கேஸ் வெடிக்கல. இதில் இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் லேடன் பின்னாடி அந்த டிக்கியில் வச்சிருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ். இதை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் உமர் முகமதுன்ற ஒரு பேனிக்கில் ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்றது தான் செய்திகள் வெளிவருது. ஸோ இது ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்றத பிளாஸ்ட் வந்து சிலிண்டரை வச்சு ட்ரிகர் பண்ண முடியாது. இது வந்து அண்ட் செகண்ட் பாயிண்ட் அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இது அமோனியம் நைட்ரேட். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வெடி மருந்துக்கு உள்ள எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது தான் தெரியும். வெளிப்படையாவே தெரியுது. ஒரு திட்டமிட்ட சதி தான் இது. ஆனா இது எந்த இதையும் இப்போ வரைக்கும் பொறுப்பேற்றுக்கல. அது இனிமே தான் ஏத்துப்பாங்களா இல்ல? ஏன்னா அது அவங்களுக்கு இல்ல. இதுல பாத்தீங்கன்னா அன்சர் கசாவுல் ஹிந்துன்னு ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜெய்ஷ் இ முகமது கூட டைப்ல இருக்கு. அது வந்து இந்த இவர் இருக்கா இல்லையா, நம்ம டாக்டர் முசமில் அஹமத், டாக்டர் ஆதில்னு ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் ராத்தர்னு, ஆதில் ராத்தர்னு, அவர்கிட்ட இருந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காங்க, அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் ராத்தர் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜம்மு காஷ்மீர் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவர் டாக்டரா இருக்காரு. அவர் ஒரு ராத்திரி என்ன பண்ணிருக்காரு, ஜெய்ஷ் இ முகமதுக்கா போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் ஜெய்ஷ் இ முகமது ஆளு அப்படின்னு. இதெல்லாம் வந்து இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவர்கிட்ட இருந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. டாக்டர் ராத்தர் கிட்ட இருந்து வெடிப்பொருட்களுக்கு தயாரிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிங்க. அதுலேருந்து அவரே எடுத்து அவரே இன்னொருத்தர் பிடிச்சி இன்னொருத்தர் அப்படிதான் எல்லாம். அப்போ ஒருத்தர் பிடிச்சோம்னா அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் லிங்க் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த லிங்க்ஸ் கண்டுபிடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லக்னோவில், குஜராத்தில், இதில் ஃபரீதாபாத்தில், மகாராஷ்டிராவில் இதெல்லாத்துலேயும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. மகாராஷ்டிரா ஜுபேர் அங்கே இருக்கிற இன்ஜினியர், அவன் இந்த மாதிரி பிளாஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு அவனை ஆன்டி டெரர் ஸ்குவாட் பிடிச்சிருக்காங்களா. டாக்டர் மொயினுதீன் சொன்னேன்னா ரெசின் கெமிக்கல் தயார் பண்ணி தண்ணி கலப்படம் பண்றதுக்கு அவன் அந்த பிளான் பண்ணியிருந்திருக்காங்க, அவனையும் பிடிச்சாங்களா. லக்னோவில் பிடிச்சாங்களா. ப்ளஸ் இதில் ஃபரீதாபாத் கோஜ்லையும் ஃபத்தேபூர் தாகாலையும் அமோனியம் நைட்ரேட் 3000 கிலோங்க, கிட்டத்தட்ட 3000 kgs அமோனியம் நைட்ரேட். எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணலாம் தெரியுமா, ஒரு பெரிய ஒரு விமானத்தையே வெடிக்க வைக்கலாம், அந்த அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்டர் இதெல்லாம் ரொம்ப பெரிய தாக்குதலை தவிர்த்து ரொம்ப பெரிய தாக்குதல் தவிர்த்திருக்காங்க. கார் வந்து வேற எங்கேயோ போறதுக்கு திட்டமிட்டு இந்த இடத்துல இது ஆக்சுவலா வேற ஏதாவது கூட்டமான இடத்துல வந்து வெடிக்கணும்னு பார்த்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல கூட்டம் இருக்கிற இடத்த பார்த்து, ஒரு பப்ளிக் மூவ்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறத பார்த்து. ஸோ அந்த மற்ற இடத்துலலாம் இந்த 4 கிலோ அந்த இதெல்லாம் அமோனியம் நைட்ரேட்லாம் பிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அது அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு, அந்த உள்ள காரில் உட்காந்து அந்த சூசைட் பாம்பருக்கே பயத்தை உண்டாக்கினோன்னே அது பிளாஸ்ட் ட்ரிகர் பண்ணதுனால தான் அது ஒரு ட்ரிகர்டு தான், அது ட்ரிகர்ட் பிளாஸ்ட்டு. அது அதனால தான் வந்து இது அக்கம் பக்கம் கிட்டத்தட்ட காரு இது நிறைய பைக்கு காரு நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய இதெல்லாம் உடம்பு பாகங்கள்லாம் அங்கங்கே செதறி கடந்ததெல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு ரொம்ப மனசு இதுவாயிருக்கு. நிறைய பேர் இன்ஜூரி ஆயிருக்காங்க. அவங்களாம் நல்லபடியாக சேஃபாக ரெக்கவர் ஆகணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சது பார்த்துருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூர் முடியலையே சார், ஆப்ரேஷன் சிந்தூர் முடிக்கவே இல்லையே. ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டில் ஆன். இப்போ எங்கெங்க தீவிரவாதம் எங்கெங்க ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ நான் போன ஒரு 10 நாள் முன்னாடி கூட தீவிரவாதியை கார்னர் பண்ணி சுட்டுருக்காங்க. போன மாதம் 4 பேர் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மாதம் ஆகஸ்ட்ல வந்து 2 தீவிரவாதியை கொண்டிருக்காங்க. 4 தீவிரவாதிகளை சுத்தி வளைச்சு இது பண்ணிருக்காங்க. எங்க தீவிரவாதம் எங்க நிக்குது? கிராஸ் பார்டர் டெரரிசம் நடந்து தானே இருக்கு. இல்ல இப்ப திரும்பவும் அந்த மாதிரியான இஷ்யூ நடக்கும்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா ஜெய்ஷ் இ முகமதுனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா இது அப்படிங்கும்போது நாட்டோட சண்டையா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போ இது ஃபுல்லா இது அடி வரைக்கும் தோண்டி எடுப்பாங்க. இது தோண்டி அடிச்சு கண்டிப்பா இதுக்கு ஒரு பதிலடி கண்டிப்பா கொடுக்கப்படும். ஏன்னா இது ஒரு இன்னசென்ட் சிவிலியன்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து யாருமே இவங்கெல்லாம் எதுக்குங்க இப்போ ஒரு ஆர்மி சண்டைக்கு நேர சண்டை போட்டு இது பண்றது, அது வந்து உன்னோட திறமையை காமிக்குது. நீ வந்து நான் உன்னோட இது. பட் இன்னசென்ட் சிவிலியன்ஸ் என்னங்க பண்ணாங்க? எதுக்கு அவங்கள போயிட்டு பாம்பு பிளாஸ்ட் வச்சு இது பண்ணணும்? யாரு எதுக்கு இதெல்லாம் வந்து அதாவது பீஸ்ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரியை வந்து தகர்க்கணும், அதாவது நிலக்கொலியை வைக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம். தீவிரவாதன்றது என்ன? பீஸ்ஃபுல்லா எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு வருமானத்தை ஈட் பண்ணி அவன் நல்லபடியாக வாழணும்னு ஒருத்தர் அனுகூலமா வாழணுன்றது தான் நல்ல எண்ணம். பட் அது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. வந்து நிலக்கொலியை வைக்கணும், அந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணுன்றது அந்த பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இது ஒரு
தீவிரவாதி தானே அந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்ல இவனை நான் எல்லா இவங்க தீவிரவாதிகள்னு சொல்ல வரல. பட் என்னோட இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிஸ் எதுக்கு? யாருமே வந்து மக்களை கொலை பண்ணணும்னு யாரும் எந்த ஒரு மதமும் சொல்லலை. இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மதமும் மக்களை கொல்லணும், யாருமே மக்களை கொல்லணும். பட் இந்த ஒரு ஜிஹாதுன்னு ஒரு இது சொல்லி அது தப்பான மீனிங் சொல்லி அதுவே ஆக்சுவல் ஜிஹாதுன்னா அந்த மாதிரி இது மீனிங்கே கிடையாது. ஜிஹாதுன்றது வந்து ஒரு நல்ல, அதாவது கடவுளுக்காக நம்ம உயிர் கொடுக்கணும். அது வந்து மனுஷன் உயிர் எடுக்கக்கூடாதுன்றது தான் அது. ஸோ இவங்க வந்து அது ஜிஹாதுன்னு அந்த ISIS ஜிஹாதுன்னு சொல்லி இந்த பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. 1-2 பேர் பண்ணுற தப்புனால எல்லார் பேரும் கெட்டு போகுது, முஸ்லீம்கள் பேர். ஸோ அதனால இது வந்து ஒரு அந்த 2 பேரும் வந்து அவரை மட்டும் டார்கெட் பண்ணி அவரை இது பண்ண வைக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பாகிஸ்தானோட கண்டிப்பாக தொடர்பு இருக்கிற ஒரு இதுவாக தான் தெரியுது எனக்கு வந்து. ஏன்னா இது ஜெய்ஷ்-இ முகமது கூட லிங்க் இருக்குது. அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அன்சார் கஸ்வா அல் ஹிந்துன்னு ஒரு இயக்கம், அது ஜெய்ஷ்-இ முகமது கூட லிங்க் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இது ஒரு தீவிரவாத இயக்கமாக தான் இருக்கும். இது மேற்கொண்டு தகவல்கள் நம்மளுக்கு இன்னும் வந்ததுன்னா நெக்ஸ்ட் இதில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம் இதை பற்றி. ஏன்னா இது நிறைய விஷயம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இன்னும் அன்கன்ஃபார்ம்டாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. பட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரு பதர்பூர் பார்டர் கிராஸ் ஆகிருக்கு, சுனேரி பாகில் வெயிட் பண்ணியிருக்கு, காரு ஸ்லோவாக மூவ் ஆகுது, எல்லாமே வந்து டிராஃபிக்கில் இருக்கிறது அந்த CCTV ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் வந்து அந்த யார் 4 பேர், அந்த 4 பேரோட ஃபோட்டோவும் பாருங்கள், அது பாருங்கள் 4 பேர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்லெண்ணத்துக்காக பண்ணல, இதுக்கு தீவிரவாதத்துக்காக தான் பண்ணியிருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியுது. மேற்கொண்டு இந்த தீவிரவாதத்தை தடுத்து நம்ம இன்டெலிஜென்ஸையும் பெருசாக நடக்க வேண்டியதை தடுத்து ஏதோ சின்னதாக இது பண்ணியிருக்காங்க. பட் இதையும் தடுத்து இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களோட எஃபர்ட்ஸ் நம்ம பாராட்டணும். போலீஸ்லாம் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு, ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, பீகாரில் வேறு எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தான் இருக்குது. மேற்கொண்டு நம்ம என்ன நடக்குதுன்றது நம்ம பார்த்து இது பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சார், இந்த காரில் வச்சு கொண்டு போகிறதுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கூட பார்த்துருப்போம். தன்னைத்தானே பேக் மாதிரி வச்சுக்கிட்டு வெடி மருந்தை கொண்டு போகிறது, இல்லை காருக்குள்ளே வச்சுட்டு காரோட முட்டி மோதுறது. இந்த கார் வந்து பல பேர் கை மாறி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதான் சொன்ன மாதிரி இந்த கார் வந்து ஒரு ஒயிட் ஹுண்டை i20 கார். இது வந்து ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, குர்காவ் நார்த்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. முன்னாடி சொன்னோம் HR 267624 வண்டி நம்பரு. அது வந்து முகமது சல்மான் அப்படின்றவர் தான் வச்சிருக்காரு அந்த காரு. அந்த காரை வந்து தாரிக்னு ஒருத்தர் இருக்காரு ஜம்மு காஷ்மீரில் ஃபுல்காமில், அவருக்கு வித்திருக்காரு. ஃபுல்காமில் அந்த காரை வந்து அவருக்கு வித்திருக்காரு. அவர் வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அந்த காரை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த முகமது சல்மானை டீடைன் பண்ணிட்டாங்க, தாரிக்கும் பிடிக்க போறாங்க, சீக்கிரம் பிடிச்சிடலாம். எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன்னா, பல இடங்கள்ல இவங்க முன்கூட்டியே வந்து நம்மளுடைய சிறப்பு பாதுகாப்புடைய வந்து அறிஞ்சு எடுத்துட்டாங்க. நம்ம பார்த்துருப்போம், இதுல எத்தனை கிலோ சிக்கிருக்கு, எத்தனை கிலோ எடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லி முன்கூட்டியே அட்வான்ஸாகவே எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்துல ஏன் கோட்டை விட்டாங்கிறத வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் கேட்கறாங்க. பொலிட்டிஷியன் ஒரு பக்கம் இது பண்றாங்க, கேட்பாங்க. இவ்வளவு கட்டத்தை வந்திருக்கு, ஒரு கார் மாதிரி வந்திருக்கு, கை மாதிரி வந்திருக்கு, அதுக்குள்ள வச்சிருக்காங்க. இவ்வளவு டெல்லிங்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தலைநகர், அது உள்ள மீறி வந்திருக்கு. அப்ப எல்லாத்தையும் கடந்து வந்திருக்குன்னா, கடந்து வந்து இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது சார். இல்ல இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ சொல்ல வரேன். இப்போ இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடி தான் அவங்க கிட்டத்தட்ட 3000 கிலோலாம் பிடிச்சிருக்காங்க. வெறும் 4 மணி நேரம், 4 மணி நேரம் முன்னாடி. ஸோ அதனால தான் வந்து என்னாச்சுன்னா அந்த கார் வந்து 3 மணி நேரமா சுனேரி மஸ்ஜித் அங்க பார்க்கிங்ல இருந்திருக்கு. அந்த CCTVலாம் வந்திருக்கு. சுனேரி மஸ்ஜித்ல டெல்லி போலீஸ் பார்க்கிங்லாம் வந்து CCTV ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்காங்க. 3 மணி நேரமா 3:48 6:48 வரைக்கும் சுனேரி மஸ்ஜித்ல பார்க்கிங் ஆயிருக்கு. 6:48 அந்த கார் எடுக்கப்பட்டு 6:52 கரெக்டா 4 நிமிஷம் சுனேரி மஸ்ஜித்லேருந்து அந்த ரெட் ஃபோர்ட் சிக்னல் கிட்ட வர வரைக்கும், அந்த ரெட் ஃபோர்ட் நார்த் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அந்த சிக்னல் கிட்ட ஸ்லோவா போயிட்டு இருக்கும் போது தான் பேனிக் ஆகி ட்ரிகர் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த விஷயம்லாம் பிடிச்சிட்டாங்க. டாக்டர் உமர் முகமதுன்னு ஒருத்தர் அந்த கார்ல இருந்திருக்காரு. அவரு ஒரு டாக்டர், அவரு இறந்துருக்காரு. கண்டிப்பா ஆப்வியஸ்லி எக்ஸ்ப்ளோஷன்ல எப்படிங்க இது பண்ண முடியும்? அது கார் உள்ள இருக்கணும். அத்தனை 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்கன்னு கேள்விப்படுறாங்க. பட் கார் டிரைவர் ஒருத்தர் இருந்திருக்காரு, பிளாக் அண்ட் ப்ளூ டிஷர்ட், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. உள்ள வேற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. பட் டாக்டர் உமர் முகமதுன்னு ஒருத்தர் இந்த கார்ல இருந்திருக்காரு. அவர் தான் ட்ரிகர் பண்ணியிருக்காரு பிளாஸ்ட். ஏன்னா அது IED எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி நடந்து இருக்காது. ஏன்னா அமோனியம் நைட்ரேட் ட்ரேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்.
இன்னைக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது பிளான்டு இது எக்ஸிக்யூஷன், பட் குவிக்காக நடத்திட்டாங்க. இது வந்து நல்ல ஒரு பெருசாக ஆக வேண்டியது சின்னதாயிடுச்சு. பயத்தில் வந்து தி ஹவ் ட்ரிகர்ட் இட் early. ஸோ அதனால் இது வந்து இட் ஹஸ் டு கிரேட் எக்ஸ்டென்ட் பெருசாக இருக்கிறது ஒரு சின்ன இது. இப்போ பல்வேறு இடங்கள்ல வந்து பாதுகாப்பு சோதனை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருக்காங்களே. இப்போ டெல்லி பிளாஸ்ட் அப்புறம் சென்னையில் கூட, சென்னை, மும்பை, லக்னோ எல்லாம் இம்பார்ட்டன்ஸ், பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லையும் இது பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா டாக்டர் மொயினுதீனை வந்து குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து தண்ணியில் கலப்படம் பண்ண ரெசின் ஒரு கெமிக்கலை தண்ணியில் கலப்படம் பண்ணால் நிறைய பேர் இறந்துருவாங்க. தண்ணின்றது எல்லாரும் குடிப்பாங்க, எல்லாருமே தண்ணியில் வந்து மனுஷன், மாடு, எல்லாம் மிருகங்கள் எல்லாமே குடிக்கும். ஸோ அந்த மாதிரி குடிச்சானா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, எத்தனை உயிர் போகும். அப்போ அந்த தண்ணியை எப்படி நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க, அந்த ரெசின் கெமிக்கல் எப்படி எடுப்பீங்க? ஸோ இது வந்து பெரிய இதுதான். இது அப்படி நிற்கிற மாதிரி தெரில. அது அவங்க தரப்புல இருந்து ஒரு பழிவாங்கும் செயலாக வந்து தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து நம்ம இந்தியா தான் வந்து எப்படி சொல்றது, நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் தான் தள்ளப்பட்ட மாதிரி இருக்கு மைண்ட் செட்டுங்க. பாகிஸ்தானுக்கு வந்து இன்னுமே வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்தியா வந்து நோண்டிகிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இந்தியா வந்து சீண்டி கொண்டே இருக்கிறது, இது வந்து ஒரு தப்பான செயல். அதாவது பாகிஸ்தான் வந்து அவனோட குரோத் வந்து இது பார்க்காம தேவையில்லாத ஒரு தீவிரவாத இயக்கத்தெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நல்ல கிளியராகவே தெரியுது. சிந்தூர் அட்டாக்ல பண்ணியிருக்கோம், ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா எல்லாரையும் அடிச்சிருக்கோம். எல்லாரும் அந்த ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா அந்த அவங்க ரிலேட்டிவ் இறந்ததுக்கெல்லாம் பாகிஸ்தான் ஜென்ரல்லாம் அவங்கலாம் ஆர்மி பர்சன்லாம் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்கன்ற பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக தீவிரவாதத்தை இயக்குறாங்க. ஒசாமா பின் லேடன் எங்கெங்க பிடிச்சாங்க யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானில் தானே பிடிச்சாங்க. எல்லாமே உலகமே அறிஞ்சது ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் ஒசாமா பின் லேடன் தான் அந்த ட்வின் டவருக்கு அவர் தான் காரணம். ஸோ இவ்வளோதான் தெரிஞ்சுமே வந்து அவங்கள இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு தெரியாமல் அந்த ஊரில் இருக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு கண்ட்ரிக்கு தெரியாமல் ஒரு தீவிரவாதம் இருக்க முடியுமா? ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் சப்போர்ட்டிங். என்ன சொன்ன மாதிரி ஒரு இந்த முசமில் அகமதுலாம் வந்து இந்த அன்சார் கஸ்வைல் ஹிந்த் கூட ஜெய்ஷ் இ முகமது கூட லிங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக அப்பட்டமாக தெரியுதுங்க. ஏன்னா முழு சோத்தில் பூஷ்ணிக்காய் மறைக்க முடியுமா? நீங்கள் தீவிரவாத நீங்கள் எதுங்க பிளாஸ்ட் பண்ணணும்? இப்போ ரீசன் என்ன? தீவிரவாதத்தை இது பண்ணணும், நாடை நிலைக்குலைய வைக்கணும், அதுக்கு தானேங்க. அப்போ நீங்கள் உங்கள் இன்டென்ஷன் வந்து இல்லைன்னா நான் மக்களை காக்கிறதுக்காக தான் பிளாஸ்ட் பண்ணுறேன்னு வந்து நம்புவாங்களா யாராவது? நீங்கள் மக்களை கொலை பண்ணுறீங்கன்றதுக்கு தானே மக்களோட இந்த இது வந்து இது பீஸ்ஃபுல் பிளேஸ் வந்து நிலக்கொலையை வைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து பிளாஸ்ட் வைக்கிறீங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி கிளியர், இது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் தானே. ஸோ இது மேற்கொண்டு என்னென்ன நடக்குதுன்னு இப்போ நேற்றுக்கு தான் நடந்திருக்கு. இன்னைக்கு இன்னும் 2-3 நாளில் எல்லாமே தெரிய வந்துடும், எப்படி இது கனெக்டிங்கு, எங்கே கனெக்டடு, என்ன மேற்கொண்டு இது எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து வியர்த்தமாகாது. இந்த சாவு வந்து கண்டிப்பாக வந்து தே வில் நாட் டேக் இட் லைட்லி. எனக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்பார் இந்த வாட்டி. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணுவீங்க. நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த்.